மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. புலம்பலாகமும் 3:22 அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. மீண்டும் ஒரு முறை தபசு காலத்துக்குள்ள இந்த 2026வது ஆண்டுல நாம் காலடி பதிக்கிறோம். நாளைய நாளிலே ஆண்டவரோடு உள்ள உறவை இன்னும் அதிகப்படுத்த, ஆழப்படுத்த, நம் ஆன்மாவுக்குள்ள, இதயத்துக்குள்ள பயன்படுத்தி ஆண்டவருடைய அன்புல நாம் தொடர்ந்து வாழ்வதற்கு அன்னையாம் திருவை மீண்டும் இந்த பரிசுத்தமான நாட்கள் நமக்கு தருகிறது. தவசு காலம் எதற்காக? ஏன் தவசு காலத்தை நாம் மிகவும் நேர்த்தியாக அனுசரிக்க வேண்டும்? நான் நீங்கள் வாழுகிற இந்த வேகமான வாழ்வியல் ஓட்டத்திலே நம் வாழ்வை நாம் சிந்தித்து, நம் வாழ்வின் காரியங்களை தியானித்து, ஆண்டவரோடு உள்ள நெருக்கத்தை இன்னும் ஆழப்படுத்த திருவை நமக்கு தருகிற காலம்தான் இந்த தவசு காலம். இந்த தவசு காலம் நாம் துக்கம் கொண்டாடுவதற்கான காலம் அல்ல, மாறாக மகிழ்ச்சியோடு என் ஆன்மாவுக்குள்ள என் இயேசு சுவாமியோடு பயணம் செய்கிற ஒரு ஆசிரியரின் காலம். ஆகவே இந்த தவசு காலம் அனைவருக்கும் உரியது, அனைவருக்கும் பொதுவானது. அனைவரும் இந்த தவசு காலத்தை மகிழ்ச்சியோடு கடைபிடிக்க வேண்டும். நம் ஆன்மாவுக்குள்ள, இதயத்துக்குள்ள பயணம் செய்ய வேண்டும். கல்லான நம்முடைய இதயங்களை கனிவுள்ள, அன்புள்ள, மன்னிக்கிற, விட்டு கொடுக்கிற இதயங்களாக மாற்ற இந்த காலத்தை பயன்படுத்துவோம். நாளை நாளிலே நெற்றியிலே சாம்பல் பூசி, மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய், அல்லது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற குருவினுடைய வார்த்தையோடு நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்காக, நம்முடைய வாழ்வின் ஆட்சியரை நாம் மேன்மைப்படுத்துவதற்காக, நம்முடைய வாழ்வில இயேசு சுவாமியுடைய உறவை அதிகப்படுத்துவதற்காக இந்த காலத்தை நாம் பயன்படுத்துவோம். ஆகவே தவசு காலத்தை நம் நாளிலே ஆரம்பிக்கிற பொழுது இன்னும் அதிகமாக இயேசு சுவாமியோட நெருக்கத்திலே நாம் வளர இந்த காலத்தை பயன்படுத்துவோம். புலம்பலாகவும் 3:25 அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரை தேடுவோருக்கு, அவரை சிந்திப்போருக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவரை இந்த காலத்திலே சிறப்பாக தேடுவோம். இதயத்துக்கும் ஆன்மாவுக்கும் இடையிலான, மூளைக்கும் இதயத்துக்கும் இடையிலான இடைவெளி 14 இன்ச்சுகள் மாத்திரமே. இந்த ரெண்டுக்கும் இடையிலான போராட்டமே வாழ்வின் போராட்டமாக மாறுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓய்வு தேவை. நம் மனச்சாட்சிக்குள்ள, இதயத்துக்குள்ள பயணம் செய்வதற்கான காலங்கள் தேவை. நாம் வைத்தியராக இருக்கலாம், பொறியாளராக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், ஆன்மீக தலைவர்களாக இருக்கலாம், எந்த தொழிலை செய்வர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நமக்கு குடும்பங்கள் உண்டு, நமக்கு கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, வேதனைகள் உண்டு. அனைத்தையும் தாண்டி நம் ஆன்மாவுக்குள்ளே பயணம் செய்ய இந்த காலத்தை நாம் சிறப்பாக பயன்படுத்துவோம். இறுதியாக ஒரு குட்டி கதையோடு நிறைவு செய்கிறேன். மகாத்மா காந்தி சிறைச்சாலை இருக்கிற பொழுது ஒரு மிக மோசமான ஒரு சிறை காவலன் ஒருத்தன் இருந்தான். அவன் அடிக்கடி எல்லாரையும் துன்புறுத்துவான். தன்னுடைய சப்பாத்து காலால் அனைவரையும் அடிப்பான். மகாத்மா காந்தியை அவன் அடிப்பதுண்டு. அப்படி அடிக்கிற பொழுதெல்லாம் அனைவரும் ஐயோ அம்மா என்று கத்துகிற பொழுது மகாத்மா காந்தி மட்டும் ராம் ராம் என்று கத்துவார். இது அவனை சிந்திக்க வைத்தது. அவருடைய வித்தியாசமான செயற்பாடுகள் மூலமாக அவருடைய வாழ்விலே மாற்றம் ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக மகாத்மா காந்தியோடு அவன் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறான். அவன் நிறைய உறவு கொள்ளுகிறான். காலங்கள் உருண்டோடுகின்றன. அவருடைய வாழ்வு மாறுகிறது. இவன் என்ன செய்வான்? மகாத்மா காந்தியிடம், ஐயா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? அவர் சொல்லுவார், எனக்கு நல்ல புத்தகங்களை தா. வேதாமம் சம்பந்தமான 2 புத்தகங்களை கொடுக்கிறான். அவரும் அதை படிக்கிறான். இறுதியாக அவருடைய மாற்றத்துக்கான நாள், சிறைச்சாலையிலிருந்து வெளியில செல்லுகிற நாள் வருகிற பொழுது இவன் அவற்றிடத்தை செய்வான், எனக்கு இது துக்கமான நாள், ஆனால் மகிழ்ச்சியான நாள், உங்களுக்கு விடுதலான நாள், ஆனால் உங்களை விட்டு பிரிவது எனக்கு துக்கம், ஒரு நல்ல மனிதனை நான் இழக்கிறேன் என்கிற பொழுது மகாத்மா காந்தி சொல்வார், நானும் உனக்கு ஒரு பரிசு வைத்துக்கிறேன் என்று அவர் கையால தைத்த ஒரு சப்பாத்தை கொடுக்கிறார். அவர் கேட்பான், எவ்வளவு துல்லியமாக அவருடைய காலின் அளவை நீங்கள்
தைத்திருக்கிறீர்கள். அவர் சொல்லுவார், என்னுடைய மார்பை பார், என்னை உதைந்த இந்த வடுக்கள் இங்கே இருக்கிறது, அதை வைத்துத்தான் நான் துல்லியமாக இந்த சப்பாத்துக்களை செய்திருந்தார். அவன் கால்கள் விழுந்து, ஐயோ என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மனம் மாறி தன்னுடைய வாழ்வை முற்று முழுதாக ஆண்டவருடைய அன்புக்குள் ஒப்பு கொடுத்தார். ஆகவே கல்லான இதயங்கள் கூட மன்னிப்பால் கரையக்கூடிய காலம்தான் இந்த காலம். இயேசுடைய பாதத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். 40 நாட்கள் ஆண்டவருடைய அன்பை சுவைப்போம். அந்த அன்பை நாமும் சுவைத்து மற்றவர்களுக்கும் கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.